என் இந்திய தேசத்தின் குடிமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம பாத்தீங்க அப்படின்னா 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்து நம்ம நாட்டுக்கு வெள்ளையர்களிடமிருந்து சுதந்திரம் கிடைத்தது. ஆனால் நமக்கு சுதந்திரம் கிடைத்திருந்தாலும் நமக்கான அரசியல் சாசன திட்டத்தை உருவாக்கவே இல்லை. 1949 நவம்பர் 26ஆம் தேதி வந்து அரசியலமைப்பு சாசன சட்டத்தை ஏற்றுக்கொண்டது. அதை நம்ம வந்து அரசியல் சாசன தினமா கொண்டாடி வருகிறோம். இது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1950 ஜனவரி 26 அன்று டாக்டர் அம்பேத்கரால் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த தினத்தை தான் நம்ம வந்து குடியரசு தினமா கொண்டாடி வருகிறோம். இது வந்து அரசியலமைப்பு சட்டம் என்பது வந்து இந்திய அரசியலமைப்பின் ஒரு இதயம் போன்றது. அதனாலதான் எல்லா பொதுமக்களுக்கான உரிமைகள் என்னென்ன, சட்டத்தோட என்னென்ன சட்டம் இருக்கோ அது எல்லாத்தையும் அதில் கொண்டு வந்தாங்க. அந்த நாளை வந்து நம்ம கொண்டாடி வருவோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த நாட்டிலுமே இல்லாத இந்த மாதிரி ஒரு அரசியலமைப்பு சட்டம் எந்த நாட்டிலுமே இல்லை. சமூக நீதி, சமத்துவம், இறையாண்மை, குடியரசு கொண்ட நாடா அமையறதுக்காக ஒரு முக்கிய பங்காற்றது பாத்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான். இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒவ்வொருத்தருக்கும் தனி மனித உரிமைகள் என்னென்ன, பேச்சுரிமை, கருத்துரிமை, எல்லா உரிமையும் அதில் தான் வருது. இது வந்து மக்களாட்சி வர்றதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா இந்த அரசியல் சாசன சட்டம் தான். இது வந்து மன்னர் ஆட்சி கிடையாது. நம்ம வந்து மக்களாட்சிக்கு வந்ததுக்கான முக்கிய காரணமே இந்த அரசியலமைப்பு சட்டம் தான். நம்ம வந்து மக்களே மக்களுக்காக செய்யும் இந்த மக்களாட்சிக்கு வந்ததுக்கான முக்கிய காரணமே இந்த அரசியலமைப்பு சட்டம் தான். இந்த நாளை வந்து நம்ம குடியரசு தினமா கொண்டாடுறோம். இந்த நாள்ல வந்து நமக்காக இதை செய்த தலைவர்கள் வந்து நினைவு கூறுவோம். மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.